பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். போருக்கு பிந்திய யாழ்ப்பாண மாவட்டத்தில் எமது ராணுவம் மனிதநேய அமைதிப்படையாகவே நிலை கொண்டுள்ளது. போரில் ஏற்பட்ட பாதிப்புகள், இழப்புகள், தாக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து யாழ்ப்பாணம் மாவட்ட மக்கள் இன்னும் மீளவே இல்லை என யாழ் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தசன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு அவர் வழங்கிய செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், எங்களுக்கும் அம்மா, அப்பா, சகோதரர்கள், பிள்ளைகள், உறவினர்கள் இருக்கின்றார்கள். எனவே யாழ்ப்பாண மாவட்ட மக்களின் இயக்கங்கள் மிக நன்றாகவே எமக்கு தெரியும். இருக்க இடமின்றி, உடுக்க உடையின்றி, உண்ண உணவின்றி அந்தரிக்கின்ற இவர்களுக்கு எம்மாலான மனிதநேய வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம், சுற்றாடல், பாதுகாப்பு என்று எல்லா விடயங்களிலும் பரந்துபட்ட அளவில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரம், வாழ்வியல், வாழ்க்கை தரம், பொருளாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்திக் கொடுக்க அர்ப்பணிப்பு, பற்றுறுதி, விசுவாசம் ஆகியவற்றுடன் ஒவ்வொரு படைவீரனும் உழைக்கின்றோம். இதனால் யாழ்ப்பாணம் மாவட்ட மக்களின் இதயங்களை எம்மால் வெற்றி கொள்ள முடிந்துள்ளது. அரசியல்வாதிகள் தான் வேறு விதமான கதைகளை பேசித் திரிகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இராணுவத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மகத்தான மனிதநேய சேவைகளை அறிந்து வைத்து உள்ள பலரும் எம்மை வாழ்த்தி பாராட்டுவதை வாடிக்கையாக கொண்டு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.